ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி வந்து நெக்ஸ்ட்டு ஒரு பம்ப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதாவது லிக்விடேஷன் எடுத்துச்சு மேக்ஸிமம். நெக்ஸ்ட்டு வந்து லிக்விடேஷன் வந்து பாட்டி கீழே தான் இருக்குது. ஸோ அதை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அதனால் லிக்விடேஷன் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராம்லேயே போட்டுட்ருக்கேன். மோஸ்ட்லி டெலிகிராம் வந்து நிறைய நாலேஜ் கெயினாக நிறையா போட்டுட்ருப்பேன். ஸோ ஆல்ட்டுகான் பற்றிலாம் போட்டுட்ருப்பேன். ஸோ டெலிகிராம் வந்து மஸ்ட்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பிடிசி வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா கிட்டத்தட்ட December 5, சரிங்களா? December 5லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து கிட்டத்தட்ட 25 டேஸ் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சப்போஸ் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே உள்ள 44,700 வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டு, கீழே பார்த்தீங்கன்னா 40,000 கிட்ட ஒரு சப்போர்ட், சரிங்களா? இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு. பிகாஸ் அந்த கேண்டில் வந்து டெலிகிராமில் சொல்லியிருந்தேன். ஒரு அந்த கேண்டில் டம்ப் கொடுத்தா அந்த கேண்டில் மட்டும் தான் டம்ப் கொடுக்கணும். ஸோ அந்த கேண்டில் க்ளோஸ் தான் வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்குன்னு சொன்னேன். ஸோ அது மாதிரி நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேண்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த இடத்த கிராஸ் பண்ணி பிரேக் டவுன் பண்ணி கீழே உள்ள 40 ரீஜன் கீழே உள்ள லிக்விடேஷன் எடுத்துகிட்டு மேலே போகிற மாதிரி தான் ஒரு காமிச்சது, ஒரு லுக்கிங் காமிச்சது. பட் வந்து அப்படி இல்லை, சரிங்களா? அதனால தான் நான் சொன்னேன் நேற்று வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் தான் வந்து டார்கெட்டாக இருக்குன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி நேற்று கேண்டில் வந்து இங்கே வரல. பட் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த இடத்துல உள்ள 41,700 இருக்குல்ல, ஸோ இந்த கீழே வந்து லிக்விடேஷன் இருந்திருக்கு. ஸோ இந்த கீழே உள்ள லிக்விடேஷன் வந்து எடுத்துட்டான், சரிங்களா? ஸோ எடுத்ததுக்கப்புறம் தான் ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு, சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து லிக்விடேஷன் எடுத்தனால மேலே போகிறதுக்கு வாய்ப்பு. இன்னொரு சினாரி இங்கே என்னென்னா, இங்கே 4 ஹவரில் வைக்கணும், நல்லா கவனிங்க. ஸோ இந்த 4 ஹவரில் நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு சப்போர்ட்டு, சரிங்களா? இந்த இடத்துல ஒரு கரெக்டான ஒரு சப்போர்ட்டு. ஸோ இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு கீழே உள்ள இந்த விக் விட்ருக்கு பார்த்தீங்களா? இது என்ன மீனிங்னா, இங்கே லிக்விடேஷன் இருக்குது, சரிங்களா? லிக்விடேஷன் எடுத்த மீனிங். ஸோ இந்த இடத்துல லிக்விடேஷன் எடுத்துகிட்டு இப்போ ப்ரைஸ் வந்து பம்ப் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு மேலே போக தான் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நல்லா கவனிங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா நல்லா கவனிங்க. ப்ரைஸ் வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா 2 இடத்துல ரிஜெக்ட் ஆகி தான் வந்திருக்கு, நல்லா கவனிக்கணும். ப்ரைஸு 2 இடத்துல ரிஜெக்ட் ஆகி தான் வந்திருக்கு. எந்தெந்த இடம்னா 43,800 வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் தான், சரிங்களா? ஸ்ட்ரைட்டாக ரியாக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? எந்த ஒரு லிக்விடேஷனும் எடுக்காமல் ஸ்ட்ரைட்டாக ரியாக்ட் ஆகி ப்ரைஸ் வந்து கீழே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 44,700 ஒரு மேலே, அதுக்கு மேலே லிக்விடேஷன் நிறைய இருக்குது, ஹெவியாக. பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு கேண்டில் வந்து நல்லா ஃபால் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபாலோட ரியாக்ட் வந்து என்னென்ன ஆயிருக்கணும்னா, நேராக போய் இதுக்கு மேலே இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு மேலே லிக்விடேஷன் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே லிக்விடேஷனை அவன் உடச்சிருக்கணும். ஆனால் அவன் உடைக்கவே இல்லை, சரிங்களா? நல்லா கவனிங்க, அவன் உடைக்கவே இல்லை. ப்ரைஸ் வந்து இதுக்குள்ளேயே கன்சல்டேஷன் ஆகிட்டு இங்கே 2 டைம் ரிஜெக்ட் ஆகிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டண்ட் கீழே ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ ரிஜெக்ட் ஆகி தான் ப்ரைஸ் வந்து கீழே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ட் பாயிண்ட். இங்கே ஹை லிக்விடிட்டி இருக்குது 46 ரீஜனில். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 43,800க்கு மேலேயும் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு கீழே ரியாக்ட் ஆகி ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கு. இந்த ரெசிஸ்டன்ட் கரெக்டாக அக்யூரேட்டாக ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவன் கீழே உள்ள லிக்விடேஷன் ஆல்மோஸ்ட் அவன் எடுத்துட்டான். இது கீழே உள்ள லிக்விடேஷன், அதுக்கப்புறம் இது கீழே உள்ள லிக்விடேஷன், அதுக்கப்புறம் இது கீழே உள்ள லிக்விடேஷன், இது கீழே இங்கே எல்லாத்தையும் எடுத்துட்டான். இப்போது கடைசியாக வந்து ஃபைனலாக இங்கே உள்ள லிக்விடேஷன் மட்டும்தான் அவன் எடுக்கணும், சரிங்களா? இங்கே உள்ள லிக்விடேஷனும் இதுக்கு மேலே உள்ள லிக்விடேஷனும் இதுக்கு மேலே உள்ள லிக்விடேஷன் தான் எடுக்கணும். பட் இதுக்கு கீழே உள்ள லிக்விடேஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மேலே உள்ள லிக்விடேஷன் எடுத்தது தான் கீழே வர முடியும். ஏன்னா இங்கே மோஸ்ட்லி இங்கே ஷார்ட் போட்டவங்க நிறைய பேர், ஏன்னா ரெசிஸ்டண்ட்டு ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கு கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல வந்து லிக்விடேஷன் இருக்கும், மேலே உள்ள லிக்விடேஷன் இருக்கும். அவன்
இங்கே லிக்விடேஷன் எடுத்தனால ப்ரைஸ் வந்து பம்ப்பு தான் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகம். சரிங்களா, இங்கே சப்போஸ் வந்து இங்கே லிக்விடேஷன் எடுக்க வரதுக்கு சான்ஸ் கம்மி. அப்படியே இங்கே வந்தாலும் ரொம்பலாம் கீழே போகாது. இதுக்கு கீழே உள்ள லிக்விடேஷன் எடுத்துகிட்டு சல்லுன்னு செம்ம ஸ்பீடாக மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். நல்லா கவனிச்சுங்க, இதுக்கு கீழே வரத்துக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி. எதுக்கு கீழேனா 40,000 கீழே ப்ரைஸ் வரத்துக்கு ரொம்ப ரொம்ப கம்மி, சான்ஸ் கம்மி. அப்படி 40,000 கீழே ப்ரைஸ் வந்ததுன்னா ஸோ எல்லா லிக்விடேஷன் எடுத்துகிட்டு ப்ரைஸ் ரொம்ப ஸ்பீடாக வி ஷேப்பில் மேலே போகும். பிகாஸ் ஏன்னா அவன் டைம் கொடுக்க மாட்டான். சரிங்களா, ப்ராஃபிட் டேக் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு அவன் டைம் கொடுக்க மாட்டான். இன்னும் கீழே கீழே போகிற மாதிரி ஒரு ஷோ பண்ணிவிட்டு ஸ்பீடாக வந்து மேலே தூக்குவான். ஏன் அப்படி தூக்குறான்னா, ஏன்னா வரிசையாக லிக்விடேஷன் மேலே இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஸோ வரிசையாக லிக்விடேஷன் இருக்குது. மேக்ஸிமம் இங்கேருந்தே மேலே போயிடணும். இதுதான் ரூல்ஸு, இங்கேருந்தே மேலே போயிடணும். சப்போஸ் கீழே வந்துட்டுனா அது ஸ்பீடான ரிகவரியாக இருக்கும். ஸோ இங்கே லிக்விடேஷன் எடுத்துகிட்டு வந்திருந்ததுன்னா நம்ம சொல்லலாம் கீழே இன்னும் வந்து இங்கே லிக்விடேஷனுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே போகுது, அப்படி போக சான்ஸ் அதிகம்னு சொல்லலாம். பட் வந்து இங்கே எடுக்கவே இல்லை. அதனால் இங்கே எடுத்ததுனால இப்போதைக்கு மேலே போக தான் அதிகமாக சான்ஸ் இருக்குது. அப்படியே கீழே வந்தாலும் ஒரே நெக்ஸ்ட்டு லிக்விடேஷன் இது தாங்க. சரிங்களா, 40 ரீஜன் தான் நெக்ஸ்ட்டு லிக்விடேஷன் ரீஜன். சரிங்களா, அதுதாங்க லாஸ்ட்டு. அதை எடுத்துட்டுனா சைலன்னு ப்ரைஸ் வந்து மேலே போகும். பட் வந்து இங்கே வரத்துக்கு சான்ஸ் கம்மி. இங்கேருந்தே ப்ரைஸ் வந்து மேலே போக தான் அதிகமான சான்ஸ் இருக்குது. ஒரு சினாரியோ சப்போஸ் மறுபடியும் மார்க்கெட்டை வந்து இன்னும் வந்து டம்ப் கொடுக்குற மாதிரி ஒரு இது கொடுத்தானா இங்கே வந்துட்டு ப்ரைஸ் வந்து ஸ்பீடாக தான் மேலே போகும். சரிங்களா, ஆல்மோஸ்ட் வந்து இங்கேருந்து மேலே இல்லைனா இங்கேருந்து 70% மேலே தான் போக சான்ஸ் அதிகம். பட் இங்கே வந்துட்டுனா 100% இங்கேருந்து மேலே போக அதிகமான சான்ஸ் இருக்குது. சரிங்களா, ஏன்னா இங்கே லிக்விடேஷனை அவன் எடுக்கலை. சரிங்களா, இதனால தான் இந்த சினாரியை நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். சரிங்களா, ஓகே, இதுதான் வந்து இன்னையோட பிடிசியோட அனலைஸ். சரிங்களா, இங்கேருந்து ப்ரைஸ் வந்து 10 ரூபா மேலே போக தான் அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஓகேவா, ஓகே கேஸ், இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். என்னுடைய டெக்னிக்கல் அனலைஸ், என்னுடைய சைக்காலஜி அனலைஸ் எல்லாமே வந்து என்னுடைய ஓன் நாலேஜ், ஓன் ஒப்பீனியன் தான். இது வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ஒப்பீனியன் போட்டு உங்கள் நாலேஜ் போட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ பண்ணுங்கள். எல்லாமே உங்களுடைய ஓன் ஒப்பீனியன். சரிங்களா, ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அது மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் எதனா இருந்தால். சரிங்களா, ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.